காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. கிழக்கிலே ஜெகநாத பெருமான், மேற்கிலே துவாரகாபுரியிலே இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா, வடக்கிலே ஹரித்வார், தெற்கிலே பண்டரிபுரம், இப்படி 4 திசைகளிலும் கிருஷ்ணருடைய மங்களகரமான திவ்ய கஷேத்திரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதிலே ஹரித்வாரிலே வாழ்ந்து வந்த ஒரு பக்தர் கல்யாண கோஸ்வாமி. இவர் கிருஷ்ண பரமாத்மாவை எப்பொழுதும் தொழுது கொண்டிருந்தார். இறைவனுடைய நாமஸ்மரணையிலே தன்னையே மறந்திருந்தார். இவருக்கு கல்யாணமாகி பிள்ளைகள் உண்டு. அதிலே ஒரு பெண் பிள்ளை கல்யாண வயது வந்திருந்தது. இவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு ஸ்தலமாக யாத்திரை செய்வார். கிருஷ்ணருடைய பல புனித ஸ்தலங்களுக்கு இவர் சென்று விட்டு வருவார். அப்படி ஒரு தடவை இவர் என்ன பண்றாரு, ஹரித்வாரில இருந்து புறப்பட்டு கிருஷ்ணருடைய ஜென்ம பூமியான வடமதுராவிற்கு வர வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தார். அதனால தன்னுடைய சொந்த ஊரான ஹரித்வாரை விட்டு வரும் பொழுது இவர் கிளம்புகிற வழியில ஒரு பிரம்மச்சாரி, அவன் ஒரு இளைஞன். அவன் என்ன பண்றான், சுவாமி தாங்கள் எங்கு போகின்றீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த கல்யாண கோஸ்வாமி சொல்றாரு, ஐயா நான் ஒவ்வொரு ஊராக ஸ்தல யாத்திரை செய்ய வேண்டும் என்பது எனது விருப்பம். நான் இப்பொழுது கிருஷ்ணருடைய ஜென்மபூமியான வடமதுராவுக்கு புறப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மச்சாரி என்ன பண்றாரு, ஐயா நானும் உங்களோடு வருகின்றேன், ஏன்னா இந்த இறைப்பணியில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு கூடவே வரானா. இவர் என்ன பண்றாரு, சரின்னு கூட்டிக்கிட்டு வராரு. இவர் வடமதுராவுக்கு வந்து கிருஷ்ணரை சேவிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு கடும் காய்ச்சல் வந்து விட்டது. எழுந்து நிற்க கூட முடியவில்லை. இப்படி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, மாத கணக்கிலே அவருக்கு கடுமையான வைத்தியம் செய்யக்கூடிய காய்ச்சல் வந்து விட்டது. அவரால் பேசக்கூட முடியல, படுத்த படுக்கையாகி விட்டார். அப்போ இந்த பிரம்மச்சாரி இளைஞன் என்ன பண்றான், அவருக்கு உபகாரங்கள் செய்கின்றான். அவருக்கு வேண்டிய பணிவிடை, மருத்துவம் எல்லாவற்றையும் தனி ஒருவராக இருந்து பார்த்து கொள்கின்றான். ஏன்னா நாம 2-3 நாட்கள் வீட்டிலே படுத்து கொண்டிருந்தாலே யாரும் நமக்கு பணிவிடை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காராம் இந்த கல்யாண கோஸ்வாமி. ஆனா இந்த பிள்ளையோ ரொம்பவும் உபகாரமாக இருக்கின்றான் அல்லவா, எல்லா உதவியும் செய்கின்றான். இவருக்கு ரொம்பவும் மனதுக்கு பிடித்து போய்விட்டது இந்த பிள்ளையை. ஏன்னா இந்த பிள்ளை இப்படி நமக்கு விழுந்து விழுந்து பணிவிடை செய்யாவிட்டால் நாம் இறந்து போயிருப்போம் அல்லவா, இந்த நன்றி உணர்வு இந்த கல்யாண கோஸ்வாமிக்கு. அதனால வடமதுராவுக்கு புறப்பட்டு இப்ப 2 பேரும் போறாங்க. அப்போ நெக்குருகி வேண்டுகிறார் கல்யாண கோஸ்வாமி இந்த பிரம்மச்சாரி பையனுக்காக. என்னன்னா, கிருஷ்ணா என்னுடைய பெண் கல்யாண வயது வந்து விட்டது, அவளுக்கு இந்த பிரம்மச்சாரியை கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன், நீதான் சாட்சி. ஏன்னா என்னுடைய மனதுக்கு பிடித்து விட்டது, இப்படிப்பட்ட வரன் தேடினாலும் கிடைக்குமா? என்ன ஒரு உபகார சிந்தை இவனுடையது, முன்னே பின்னே பார்த்தது கிடையாது. இந்த ஸ்தல யாத்திரையில் தான் இவன் வந்து கலந்து கொண்டான். ஆனால் எனக்கு இப்படி உடம்புக்கு வந்து விட்டது, கடும் காய்ச்சல். ஆனால் இவன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் பணிவிடை செய்தான் அல்லவா, இப்படிப்பட்டவரன் யாருக்காவது கிடைக்குமா? என்ன ஒரு ஞானமுள்ள பிள்ளை, என்ன ஒரு உபகார சிந்தை இந்த பிள்ளைக்கு. அதனால என்னுடைய மூத்த மகளை இந்த பிரம்மச்சாரிக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன், தாங்கள் தான் சாட்சி அப்படின்னு கிருஷ்ணரை சாட்சியாக வைத்துக்கொண்டு அந்த பிரம்மச்சாரியிடம் கேட்கிறாராம் கல்யாண கோஸ்வாமி. நான் ஒரு விண்ணப்பம் கேட்பேன், அதற்கு நீங்கள் மாட்டேன் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த பிரம்மச்சாரி கேட்கின்றானா. அப்படி என்ன நீங்க என்னிட்ட கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப கல்யாண கோஸ்வாமி சொல்றாராம், என்னுடைய மூத்த மகளை தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மச்சாரி முதல்ல மறுக்கிறாரா. ஏன்னா ஐயா நான் பிரம்மச்சாரியாவே இருந்து விட்டு போகின்றேன், எனக்கு ஏன் ஐயா இந்த கல்யாண காரியம் எல்லாம் வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்றாரு, ஐயா நீ செய்த உபகாரம் மிக பெரியது, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தின் மிக பெரியதல்லவா, நீங்க இப்படி எனக்கு உபகாரம் பண்ணியில்லாவிட்டால் நான் இப்படி எழுத நடக்க முடியுமா? இல்லை இந்த கிருஷ்ணனுடைய ஜென்மபூமியான வடமதுராவுக்கு வந்து அவருடைய தரிசனத்தை நான் கண்ணார கண்டிருக்க முடியுமா? என்னுடைய இந்த விண்ணப்பத்தை தாங்கள் நிராகரிக்க கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மச்சாரிக்கும் கொஞ்சம் ஆசை வந்து விட்டதா. சரி, இவரே நல்ல பக்தியுள்ள ஒரு கிருஷ்ண பக்தராக இருக்கின்றார், இவருடைய பெண்ணை நாம் ஏன் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு. ஏன்னா பிரம்மச்சாரிக்கு அவருடைய அந்த பிரம்மச்சரியம் உடைந்து விட்டது, அவருக்கும் மனதிலே ஆசை வந்து விட்டது சம்சார பந்தத்தின் மேல. சரி ஐயா, உங்களுடைய வீட்டார் ஒப்புக்கொண்டால் நானும் தயார் அப்படின்னு சொல்லி வைக்கின்றாராம். இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக போய்விட்டதாம் கல்யாண கோஸ்வாமிக்கு. ஏன்னா கிருஷ்ணரை நாம தரிசனம் பண்ணலாம்னு வந்த நேரத்தில் நமக்கு அருமையான ஒரு வரன் கிடைத்திருக்கிறது அல்லவா,
வீட்டிற்கு போய் நாம சொல்லலாம் அப்படின்னு ரொம்பவும் மகிழ்வுடன் புறப்பட்டாராம் வடமதுராவிலிருந்து திரும்பவும் தன்னுடைய ஊரான ஹரித்வாருக்கு. கூடவே அந்த பிள்ளையாண்டானையும் கூட்டிக் கொண்டு வருகின்றாராம். இப்பொழுது வீட்டிற்கு வந்து விட்டார். வந்த உடனே அவங்க மனைவி நிக்கிறாங்க வாசப்படியில. அந்த அம்மாவுக்கு கோவம். ஏன்னா இவரு கிளம்பி போயிட்டாரு ஹரித்வார்ல இருந்து வடமதுராவுக்கு போறேன்னு. ஆனா இப்போ இவரு போன உடனே வந்திருக்கலாம் இல்லையா? நடுவுல என்ன நடந்தது இந்த அம்மையாருக்கு தெரியாது. அவர் கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டதோ, இப்படி மீண்டு வந்ததும் அந்த அம்மையாருக்கு ஒன்றும் புரியாது. அவளா கடும் கோபத்தோடு நின்று கொண்டிருக்கிறாளாம். ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தீர்கள் அப்படின்னு. அப்போ இவரு சொல்றாராம், நானு புறப்படும் பொழுது நன்றாகத்தான் இருந்தேன். ஆனால் அங்கே கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டேன். அப்போது இந்த பிள்ளையாண்டான் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா நீங்களே ஒரு தண்டம், உங்க கூட இன்னொரு பிள்ளையும் கொண்டு வந்திருக்கிறீர்களா? இதற்கு யார் தண்டச்சோறு வடித்து கொட்டுவதா அப்படின்னு நொடித்து கொண்டு போகின்றாளாம். பிள்ளைகள்லாம் வருகிறார்களாம். அவங்கெல்லாம் கேட்கிறாங்களாம், இருக்கிற அழகு போதாது என்று வேப்பெண்ணெயை பூசிக்கொண்டானாமே ஒருத்தன். அப்படித்தானே இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையும். யார் அப்பா இவன்? இவனையா நீங்க கூட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாங்களாம் பிள்ளைகள்லாம். இவருக்கு பயம் வந்துட்டது கல்யாண கோஸ்வாமிக்கு. ஏன்னா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமோ இல்லையோன்னு இவருக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா பிள்ளைகள்லாம் எரிந்து விழறாங்க. நீ எங்கேயாவது செத்து தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்லையே, எதுக்காக இந்த பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்களாம். இதுக்கு ஒரு படி மேல போயிட்டு அவருடைய மனைவி கேட்கிறாங்களா, ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார் இவர். என்னன்னா, என்னுடைய மகளை இவருக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னேனப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அசாத்திய கோபம் வந்து விட்டது மனைவிக்கு. அவ சொல்றாளாம், யாரை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் விட்டீர்கள்? என்னை கேட்க வேண்டும் அல்லவா? உங்களுக்கு ரொம்பவும் ஆசையாக இருந்தால் நீங்கள் இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டு அதற்கு பிறக்கிற ஒரு பிள்ளையை வேண்டுமானால் நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள். என் மகளை நான் கொடுக்க மாட்டேன், வழியோடு போகிற பிள்ளைக்கெல்லாம் அப்படின்னு ரொம்ப கோபமா இருந்து விழறாங்களாம். ரொம்ப சங்கடமா போயிட்டது கல்யாண கோஸ்வாமிக்கு. ஏன்னா கிருஷ்ணரை சாட்சியா வச்சுக்கிட்டு நாம இந்த வார்த்தையை சொல்லிட்டோம், காப்பாற்ற முடியுமோ இல்லையேன்னு ரொம்பவும் சங்கடப்பட்டு போயிட்டாராம். சரி, எப்படியாவது நாம காலில் விழுந்து கெஞ்சியாவது நாம ஏத்துக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்கு. பிரம்மச்சாரி பிள்ளை பார்த்து கொண்டே இருக்கின்றான். ஏன்னா அவனுக்கு கவலை வந்துடுது. முதல்ல இவரு கல்யாணம் செய்து கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுதே கொஞ்சம் இவருக்கு ஏமாற்றமா தான் இருந்தது, இது நடக்குமோ நடக்காதோன்னு. மேற்கொண்டு இவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணரை சாட்சியாக வைத்துக்கொண்டு இந்த வேலையை நான் முடிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கின்றார். இப்பொழுது பாரம் யாருடையதாக போய்விட்டது? பிரம்மச்சாரியினுடையதாக போய்விட்டது அல்லவா? இவர் என்ன பண்றாரு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கன்வின்ஸ் பண்றாரு கல்யாண கோஸ்வாமி, ஐயா இப்படிப்பட்டவர் நமக்கு கிடைக்காது, என்னுடைய உயிரை காப்பாற்றுறது இந்த பிள்ளையாண்டான் தான், தயவு செய்து இவரை நாம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி ஒரு பாடாக ஒத்துக்கொள்கிறார்கள். நீ ஆயிற்று, உன்னுடைய கல்யாண மாப்பிள்ளை ஆயிற்று அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல கிருஷ்ணரை சாட்சியா வச்சு சொன்னேன்னு, கிருஷ்ணர் வந்து சாட்சி சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஒரு முடிவா. இது எப்படி ஐயா சாத்தியம்? வடமதுராவில் இருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மா வந்து இவர் என்னிடம் சாட்சி வைத்தார் என்று அவர் எப்படி சாட்சி சொல்லி கொண்டா நிற்பார்? அவர் என்ன மனிதனா? ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் இப்படி சாட்சி சொல்லி கொண்டு இருக்க. ஆனா கொஞ்சம் கூட அவங்க என்ன பண்றாங்க, ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லி விடுகின்றார்களாம். நீங்க என்ன பண்றீங்க, கிருஷ்ண பரமாத்மா கூட்டிக்கிட்டு வாங்க, நாங்க ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு. சரி, இவருக்கு கவலையா போயிட்டது. இவர் என்ன பண்றாரு, அந்த நாட்டு ராஜா கிட்ட போயிட்டு விண்ணப்பம் வைக்கிறார். ஐயா, நான் கிருஷ்ணரை சாட்சியாக வைத்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன், வீட்டில் இருக்கிறவர்கள் மறுக்கிறார்கள், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது ராஜாவும் என்ன சொல்றான், சரி நீங்க சொன்னீங்க இல்லையா கிருஷ்ணரை சாட்சியா வச்சுக்கிட்டு சொன்னேன்னு, கிருஷ்ணர் வந்து சாட்சி சொன்னா இந்த கல்யாணத்தை நடத்த நான் ஒப்புதல் தருகின்றேன் ஐயா அப்படின்னு அவரும் சொல்லிவிட்டாராம். இப்ப என்ன பண்றான் பாருங்க பிரம்மச்சாரி பையன். அவனுடைய மனது உடைந்து விட்டது. ஏன்னா அவன் பிரம்மச்சாரியாக இருந்திருந்தால் பரவாயில்லை, இப்பொழுது அவனுடைய பிரம்மச்சாரி அந்த தர்மம் குறைந்து விட்டது அல்லவா? அவனுடைய மனது என்ன நாட்டம் கொண்டு விட்டது, இப்பொழுது சம்சார பந்தத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது அல்லவா? இப்போ பொறுப்பு அவனுடைய. அவன் என்ன பண்றான், நேரா போறான் வடமதுராவுக்கு போயிட்டு கிருஷ்ணரை தியானம் பண்றான். அவருடைய தரிசனம் கிடைத்தது. அப்போ அவன் என்ன பண்றான், பொறுத்துக்கிட்டு இருக்கான் நள்ளிரவு வரை. அர்ச்சகர்கள் ஆலய கதவை பூட்டவில்லை, அது வரைக்கும் சும்மா இருக்கிறாங்க. நடு இரவு வேலை. இவன் என்ன பண்றான், கேட்கிறான் மனமுருகி, கிருஷ்ண பரமாத்மாவே, எவ்வளவோ இன்னல்களுக்கெல்லாம் ஆளானாலும் பஞ்சபாண்டவர்களில் காப்பாற்றினாய் அல்லவா, அப்படி என்னை காப்பாற்றக்கூடாதா, எனக்காக தாங்கள் வந்து சாட்சி சொல்லக்கூடாதா அப்படின்னு ரொம்பவும் பணிவாக அன்பாக வேண்டுகின்றானா. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பாவமா போயிட்டது. ஏன்னா அவனும் பிரம்மச்சாரி, அவனுக்கு கல்யாண ஆசை வந்து இப்படி நம்ம கிட்ட வந்து சாட்சி சொல்ல கூட்டிக்கிட்டு போனோன்னு கேட்கறான் இல்லையா, நாம போய் சொன்னாதான் என்ன அப்படின்னு கிருஷ்ணருக்கே கொஞ்சம்
கனிவு வந்து விட்டது மனதுக்குள்ள. அவர் என்ன பண்றாரு, சரி அன்பா புறப்படு போகலாம் அப்படின்னு. இவனுக்கு சொல்லவும் வேணுமா சந்தோஷத்தை? கிருஷ்ணர் வந்து முன்னின்று கல்யாணம் நடத்துறாருன்னு சொன்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது. சரி வாரும் ஐயா அப்படின்னு கூட்டிக் கொண்டு வருகின்றான். ஆனா ஒரு கண்டிஷன் போடுறாரு கிருஷ்ண பரமாத்மா. நான் வரேன், நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வருவேன். ஆனா எக்காரணத்தை முன்னிட்டும் நீ திரும்பி பார்க்க கூடாது. நான் வரனா இல்லையான்னு சந்தேகம் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு. இவனா மறுவார்த்தையும் பேசவில்லை, ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. கிருஷ்ண பரமாத்மாவே நீங்க வர்றீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுவே எனக்கு போதும் ஐயா அப்படின்னு கிளம்பிடுறானா. இப்ப என்ன ஆச்சுதுன்னா, வடமதுரால இருந்து ஹரித்வாருக்கு வரணும். பொறுமையா இவன் என்ன பண்றான், கிருஷ்ணருடைய அந்த பாத ஒலி கேட்கும் இல்லையா, அவர் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த கிங்கினி சப்தம் கேட்கும் அல்லவா, அந்த சப்தம் தான் இவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தது. ஏன்னா பின்னாடி வராருன்ற அஷூரன்ஸ் யார் கொடுக்க முடியும் அதனால். ஆனா கிட்ட வந்துட்டாங்க. இப்ப ஹரித்வார் கிட்ட ஒரு கால் தொலைவு இருக்கும். அப்போ திடீர்னு சப்தம் நின்னு போயிடுது. இவனுக்கு சந்தேகம் வந்துட்டது. ஏன்னா ஒரு கால் கிருஷ்ணர் மாயமா மறைஞ்சிட்டாரோ என்னவோ அப்படின்னு. அப்ப அவன் என்ன பண்றான், தன்னை மறந்து அவன் என்ன சொல்றான், கிருஷ்ணரு நீ வந்து திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டாரு இல்லையா, அதை மறந்து போயிட்டது இவனுக்கு. ஏன்னா ஒரு கால் கிருஷ்ணர் மாயமா மறைஞ்சிட்டா நம்ம என்ன பண்றதோ என்னவோ, ஏன்னா அரசன் வந்து கேட்பான் இல்லையா, சாட்சி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால இவன் என்ன பண்றான், தன்னிலை மறந்து திரும்பி பார்த்து விட்டான். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா அங்கே ஷியாமல மேக ரூபமாக நின்று கொண்டிருக்கின்றார். அவர் சொல்றாரு, நான் தான் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, எதுக்காக அப்பா நீ திரும்பி பார்த்த அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லையே ஐயா, சப்தம் நின்று விட்டதனால் தாங்கள் மறைந்து விட்டீர்களோ என்று நான் எண்ணி விட்டேன் அப்படின்னு. ஆனா நின்னதுதான். ஒரு கால் தொலைவில் நான் நின்றுட்டேன். நீ என்ன பண்ற, நான் இங்கே நின்றுடுறேன். நான் அங்கே இருந்து வந்தேன் இல்லையா, வடமதுரால இருந்து எனக்கு கால் வலிக்கும் இல்லையா, நான் இங்கே உட்கார்ந்துக்கிறேன்ப்பா. நீ ராஜா கிட்ட போய் சொல்லு நான் வந்திருக்கேன் அப்படின்னு, நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு. இவன் என்ன பண்றான், குடுகுடுன்னு ஓடுறான். ஓடி போயிட்டு ராஜா காலில் விழுந்து, ஐயா கிருஷ்ணர் வந்திருக்காரு, நடுவில் நான் திரும்பி பார்த்துட்டு அவருடைய கண்டிஷனை நான் மதிக்காம ஏதோ ஒரு வேகத்துல நான் திரும்பி பார்த்துட்டேன் ஐயா, அங்கே நின்றுட்டு இருக்காரு, சாட்சி சொல்ல எவ்வளவு நேரமா நிப்பாரு கிருஷ்ண பரமாத்மா, தாங்கள் வந்து கேட்க வேண்டும் ஐயா அப்படின்னு. ராஜாவுக்கு ஆச்சரியம். ஏன்னா தன்னுடைய ஊர்ல இப்படி வடமதுரால இருந்து கிளம்பி இங்க நம்ம கிட்ட வந்துட்டாருன்னு சொன்னா இவனுக்கு சொல்லனாத சந்தோஷம். இவன் என்ன பண்றான், குதிரை மேல ஏறி பறக்கிறான். ராஜா வந்து பார்த்தாக்கா வடமதுரால இருக்கக்கூடிய அதே திவ்யமங்கல விக்கிரகம் இங்கே இருக்கிறது, அச்சாவதார திருமேனியாக. ராஜாவுக்கு சொல்லனாத சந்தோஷம். ஏன்னா வடமதுரால இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இங்கே வந்து அமர்வதாவது நாங்கள் அதற்கு சாட்சியாக நிற்க வேண்டியதாகவாது அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷம். அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த பிள்ளையாண்டான் சொன்னது உண்மைதான், நான் தான் சாட்சி. இந்த பிரம்மச்சாரிக்கு கல்யாணம் செய்து கொடுக்க கல்யாண கோஸ்வாமிக்கு முழு விருப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாவை முன்னின்று இந்த கல்யாணத்தை வெகு சிறப்பாக நடத்துகின்றான். அது மட்டும் கிடையாது, இப்போ வடமதுராவில் இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் இங்கே வந்து விட்டது அல்லவா, அதற்காக புது விக்கிரகத்தை கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகின்றானாம் அந்த ஊர் ராஜா. இப்படி பிரம்மச்சாரிக்கு காட்சி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவனுடைய கல்யாணத்தையும் நடத்தி வைத்தார் அல்லவா கிருஷ்ண பரமாத்மா. இதே கதை நம்முடைய தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கின்றது. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோன்னு ஒரு வரி வரும் அல்லவா கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்ல. இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்ற பாடலிலே வரக்கூடிய இந்த ஒரு வரிக்குள்ளே ஒரு கதை இருக்கின்றது. காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் ஒருவன், அவனுடைய பெயர் அரதன குப்தன். அவன் மதுரையை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அங்கேயே வாழ்ந்து வருகின்றான். அவனுக்கு ஒரு தங்கை இருந்தால், அவள் கல்யாணமாகி காவிரி பூம்பட்டினத்திலே வசித்து வந்தாள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை, அவளுடைய பெயர் ரத்னாவலி. இந்த தங்கைக்கு என்ன விருப்பம்னா, தன்னுடைய பெண்ணை அரதனகுப்தனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது. ஆனால் கடவுளுடைய எண்ணம் என்னவோ தெரியாது, இவர்கள் மாண்டு போய்விட்டார்கள். ஒரு நாள் செய்தி வருகின்றது காவிரி பூம்பட்டினத்திலிருந்து மதுரைக்கு, இம்மாதிரி உன்னுடைய தங்கையும் அவளுடைய கணவனும் இறந்து விட்டார்கள் என்று. இவன் என்ன பண்றான், ஈமச்சடங்குகளை முடித்து விட்டு திரும்பும் பொழுது ரத்னாவலியை கூட்டிக் கொண்டு வருகின்றான். அப்போ திருப்புறம்பயம் என்ற ஊரிலே தங்குகிறார்கள். அந்த இரவு தங்கும் பொழுது ஒரு புன்னை வனம், பக்கத்திலே ஒரு சிவலிங்கம், ஒரு வன்னி மரம், ஒரு கிணறு, இந்த மூன்று மட்டும்தான் இருக்கின்றது. ஆனா அன்று இரவு அவன் பாம்பு கடித்து இறந்து விட்டான். அப்ப ரத்னாவலி அழுகின்றாள். அவளுடைய புலம்பலை கேட்டு அந்த பக்கமாக ஸ்தல யாத்திரை வருகின்றார் திருஞான சம்பந்தமூர்த்தி. அவர் பதிகம் பாடி அவனை உயிரோடு எழுப்பி அவனிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். அப்பா, இந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போ அப்படின்னு. இவன் என்ன பண்றான், இந்த வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் இந்த மூன்றையும் சாட்சியாக வைத்து கல்யாணம் செய்து கொண்டு புறப்படுகின்றான். இப்போ திருப்புறம்பயமிலிருந்து மதுரைக்கு வருகிறார்கள். வந்த உடனே
அர்தனகுப்தனுடைய மூத்த மனைவி பஞ்சாயத்திலே ஒரு முறையீட்டை கொண்டு வருகின்றாள். அது என்னன்னா, இந்த கல்யாணம் செல்லுபடியாகாது அப்படின்னு. இதற்கு யார் சாட்சி அப்படின்னு கேட்கும் பொழுது பஞ்சாயத்தார் இவன் என்ன சொல்றா ரத்னாவளி, இந்த மூன்றும் தான் சாட்சி. சிவலிங்கம், வன்னிமரம், கிணறு. ஆனால் இந்த மூன்றும் வந்து சாட்சி சொல்லுமா? அதுவும் கும்பகோணத்தில் இருக்கின்ற இந்த திருப்புறம்பயத்தில் இருந்து மதுரைக்கு வந்து சாட்சி சொல்வார்களா யாராவது? ஆனால் நடந்தது அற்புதம். நாங்கள் சாட்சி அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு எழும் பொழுது இப்பொழுதும் நாம் பார்க்கலாம், மதுரையிலே ஈசானிய மூலையிலே ஒரு கிணறு, வன்னிமரம், சிவலிங்கம், இந்த மூன்றும் சாட்சியாக நின்றது. அதனால திருப்புறம்பயம் சிவபெருமானுக்கு சாட்சிநாதர் என்ற சிறப்பு திருநாமமும் உண்டு. அதே போல இங்கே எப்படி நடந்ததோ அங்கே வடக்கிலே ஒரு கிருஷ்ண பரமாத்மா. இப்படித்தானே கல்யாண கோஸ்வாமியினுடைய பெண்ணுக்கு அற்புதமாக திருமணம் நடந்தேறியது அந்த பிரம்மச்சாரி பிள்ளையாண்டானோடு. நமக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வும் கதையும் கிடைத்தது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருளால. இப்பொழுதும் நாம் காணலாம், ஹரித்வாருக்கு ஒரு கல் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய வடமதுராவில் இருக்கக்கூடிய விக்கிரகம் இங்கே இருக்கின்றது. நாமும் அதை கண்ணார கண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை வைப்போமாக. கிருஷ்ணநாமம் வாழ்க, கிருஷ்ண பக்தர்கள் வெல்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லி. ஜெய் கிருஷ்ணா. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.